இந்த இதுல எந்த விஷயம் கஷ்டமா இருக்கு உங்களுக்கு? என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ. எதிர்க்க இருக்க கடை தான் சொல்றேன் சார். எதிர்க்க இருக்க கடை தானா? இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, லேசி பிரின்சஸ். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். அப்பா லூசா பானி? ஆமாண்டி, உன்னை பெத்தம் பாரு, நான் லூஸ் தான். பெண் பிள்ளைகளுக்கு அப்பாக்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்காங்க. என் மகாராணி இவள். திருமணத்திற்கு பிறகும் அவர் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஆகவே இருக்கிறார். இப்படி எல்லாம் பண்ணா எப்படி? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். பிரியா என்கிட்ட எவ்வளவு கொட்டு வாங்கியிருக்காரு தெரியுமா? நான் எப்பவுமே எங்க அப்பா செல்லதான். ஃபேமிலியா ஆனதுக்கு அப்புறம் நம்மளா சேர்ந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா அது எடுக்க முடியல. அப்பா மூலியமா வந்து அப்பா கிட்ட கேட்டுட்டு தான் எடுக்கணும்னு அப்படி மீன் பண்ண வரல. பெரியவங்களோட ஒப்பீனியன் கேட்கறது தப்பு இல்லையா? அவங்களும் நம்ம ஃபேமிலி தானே. நான் சரியா பேசுறேன். சரியா தான் இருக்கு. வீடுமே ரீசெண்டா வாங்கினோம், ஓஎம்ஆர்ல தான் ஆஃபீஸ். ஆனா அவங்க வந்து எங்க அப்பா பக்கத்துலயே இருக்கணுங்கிறதுனால இப்ப கோயம்பேடு பக்கத்துல நாங்க இப்ப வீடு வாங்கியிருக்கோம். கதை இப்படி போகுதா? உங்க அப்பாட்ட கொடுங்க. என்னுடைய பொண்ணு சின்ன வயசுல இருந்து என் கூடயே தான் இருக்கு. மத்தவங்க பொண்ணுலாம் பிறந்த உடனே நாங்க கொண்டு போய் சேர்த்துருவோம் எங்கேயாவது. என் ஒரே பொண்ணு செல்லமா வளர்ந்துட்டா. செல்லமா வளரல, குள்ளமா வளர்ந்துருக்கியா. உன் இடத்துல எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தாருன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு வார்த்தை போதும் சார். இந்த சென்டிமெண்ட்ட சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகறான்டா. ஒரு தக்காளி சட்னி இருந்தா நல்லா இருக்குமே, கொஞ்சம் செஞ்சு தரீங்களான்னு கேட்டேன். 2 ரூபா தான்டா கேட்டேன். அவன் என்ன கோவத்துல இருந்தான் தெரியல. வெறுக்கு வெறுக்குன்னு போயிட்டாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபேஸ்ல மட்டும் ஒரு ரியாக்ஷன் இருந்தது. மூஞ்சி ஏம்மா அப்படி மாறுது? என்னங்க மூஞ்சி என்னங்க ஒரு மாதிரி இருக்கு? நல்லா தான் இருக்கேன் மூஞ்சி. என்னம்மா ஆச்சுன்னா, எனக்கே உடம்பு சரியில்லை, எங்க அப்பாவை இருந்திருந்தா என்ன இந்த வேலை செய்ய சொல்லியிருப்பாரா, சாப்பிடும் போது போய் நீங்க வேலை வாங்குற நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க சார். பவானே, நான் என்ன பாவம் பண்ணேனோ இவங்கிட்ட இப்படி படாப்படுறேன். நான் பாட்டுக்கு எங்க ஆத்துல சிவனேன்னு இருந்தேன். என்னென்னமோ பேசி மயக்க என்ன கூட்டிட்டு வந்துட்டானே. ஐயோ, அங்கே இருந்திருந்தா அப்பா இந்த மாதிரிலாம் கேட்டிருக்க மாட்டாரு. அப்பாட்ட கொடுங்க. இப்ப சாப்பிட உட்காருறீங்க. அப்ப ஒரு சட்னி அரைச்சு கூட அப்படின்னு கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கேன். Note this point your honor. அப்பா கேட்டிருக்காரு சார். பட் நம்மள வந்து அந்த பிரின்சஸ் லெவலே எடுத்துட்டு போயிட்டாருல. என்னடா பொண்ணை வளர்த்து வச்சுக்கிறீங்க? சரி மச்சான், பார் வேலையை பார். குடும்படா நீங்க. இப்போ நம்ம சிம்பிளா ஒரு சிச்சுவேஷன் ஆப்போசிட்டா திருப்புவோம். நீ இருக்கிறத சாப்பிடு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உடனே அவர் சொல்றாரு, எங்க அம்மா இருந்தா இப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும்? இப்ப நீ என்ன பண்ண போற? இப்ப அப்போ நான் அம்மா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பேன். அதுக்காக ஒன்றும் தயக்கம்லாம் காட்டுறது இல்ல. ஒன்றும் பண்ண முடியாது சார், அப்படியே வளர்த்துட்டாங்க. அதை என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா, இப்படி பண்றீங்களம்மா? அவங்க அப்பா ஒரு சில விஷயங்களை ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அப்பா சொன்னாருங்க. நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில கேட்டுட்டு 4வது கடையில தான் வாங்குறாங்க. என்னன்னாமா அப்பா இந்த மாதிரி 4 கடையில கேட்டு சொல்லியிருக்காரு. எங்க அப்பா சொன்னாருங்க. நான் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சார். அந்த எக்கை சமைச்சு கொடுனா எங்க அப்பா அம்மா எக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, உங்க அப்பாவுடைய கொள்கைகள் எல்லாம் ஏன் உங்க கணவர் ஏத்துக்கணும்? எனக்கு அது புரியல. எனக்கு பிடிக்கலைங்க சார் அது வீட்டுல செய்யறதுக்கு. இல்ல, இப்ப உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க சாப்பிடாதீங்க. கண்மூடித்தனமா அப்பா பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. சோ அது எல்லாமே அப்படியே நம்புறேங்க சார், வேற ஒண்ணும் இல்லைங்க சார். அதெல்லாம் நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாருங்க எங்க அப்பா. நான் சாப்பிட மாட்டேங்கிறது என்னோட கருத்து. நீங்க சாப்பிடுங்க, ஆனா வீட்ல வேண்டாம், 2 பேரும் ஒண்ணா இருக்கிற இடத்துல வேண்டாம்னு தாங்க சார் நான் சொல்றேன். அந்த வீடு அவரோட வீடும் தானே. ஓனரை உன்னோட மாட்டேன்ற யாரா நீ? இப்ப நீங்க உங்க வீட்டிலே கவனிச்சுக்கோங்க. உங்க அம்மா உங்க அப்பாவுக்காக மாறல. அவங்க வீட்டுல நானும் சமைக்கிறாங்களா இல்லையா? செய்வாங்க, சாப்பிடுவாங்க சார். உணவு சுதந்திரத்தை வந்து யாருக்கிட்டும் பறிக்க கூடாதுன்னு. எனக்கு என்ன பண்ண, இதுவும் அப்பா தானமா சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னது? நான் உங்களை சாப்பிட வேண்டாம்னு சொல்லல. ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம அப்படின்னு இருக்க கூடாது. ஆமா, ஒருத்தங்க சாப்பிட்டு ஒருத்தங்க சாப்பிடாம ஏன் இருக்கணும்? நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ, விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அவன் மாப்பிள்ளை சொந்தமா காரே வச்சிருக்கிறாரு. இந்த ரெகுலர் செக்அப்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் கூட மாட போய் வந்திருக்கலாமே. நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்கலாம் ஐயா. எப்பயுமே நான் மாமா சொல்றதை நானும் கேட்டு நடந்துக்கிறேன். இது வரைக்கும் அவங்க சொல்றதை நான் கேட்கறேன். அவர் அப்படி கேட்கறதா இருந்தா திருப்பதி போனோம் சார். இங்க இருந்து கார்ல போறப்பே சொன்னோம், என்னால உடம்பு முடியல, இட்டுட்டு போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வீட்டுல கொண்டு விடணும்னு சொன்னோம். ஆக்சுவலா அது பண்ணல அவரு. என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா? உங்க அம்மா எங்க இருக்காங்க? இங்க சென்னையில தான் அவங்க ஒரு தனியா வராங்க. அவங்க ஒரு இடத்துல இருக்கு, பில்டிங்ல இருக்காங்க. உங்களோட இல்லையா? ஆமா, என்னோட இல்ல. சரி, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது நல்லது கெட்டதெல்லாம் இல்ல, அவங்க தான் போறாங்க வராங்க. இப்ப புரியுது. இப்ப அவங்க பில்டிங் வேலை பாக்குறவங்களுக்கு எவ்வளவு ஹெல்த் ஹசார்ட் இருக்கும்? இருக்கும்ல. அப்ப அந்த கார் அதுக்கு யூஸ் பண்ணுமா இல்லையா? ஆமா சார். அதுக்கு நீங்க எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணிருக்கீங்க? பண்ணிருக்கீங்களா?
இல்லை. காரில் உங்களை கூட்டு போனது இல்லை? இல்லை, நான் கூப்பிட்டு போனதே இல்லை. நீங்கள் சென்னையில் எப்போயாவது வெளியில் போகிறீங்கல்ல, அப்பா அவங்க அம்மா அப்பா கூட்டு போயிருக்கீங்களா? இல்லை சார். இப்போ யோசிச்சு பாருங்க, நியாயப்படி பார்த்தா உரிமையா டே கார் எடுத்துட்டு வாடான்னு சொல்ல வேண்டிய ஆள் யாரு? அவங்க அப்பா. அவங்க அப்பா அம்மா. ஆனால் உங்கள் அப்பா கேட்கலாங்கிறது அப்புறம் ஒன்று சொல்கிறேம்மா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்துட்டு போய்க்க, புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில் இருக்கு. இல்லை சார், அவங்க அப்பா வந்து A to Z எல்லாமே வாங்கி கொடுத்துருவாரு சார். கிட்ட தான் இருக்கும் கடை. ஸோ அதை கூட போய் அவங்களாம் வாங்கிக்க முடியாது சார். அந்த டைமில் வந்து எங்கள் அப்பா வந்தால் வாங்கி கொடுத்துருப்பாரு. பிளாக்மெயில் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போ தான் நேரடியாகவே பார்க்குறேன். அது மாதிரி போனதில்லை சார், விட்டது போனதே இல்லை சார் கடைக்கெல்லாம். நான் எதிர்க்க இருக்க கடை தான் சொல்கிறேன் சார். எதிர்க்க இருக்க கடை தானா சார்? இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கு. கீழே போய் வாங்கணும் சார். அது அப்பானா ஃபோன் பண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அது சரி, நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல, நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கங்க. யூஸ் மீ. இப்போவும் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பாவை வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? இல்லை சார், அப்படி இல்லை. அப்படியும் சொல்லலாம். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எதுக்கெல்லாம் உங்கள் பொண்ணு ஃபோன் பண்ணுவாங்க? இப்போ முட்டை வாங்கணும், ஆம்லேட் போடணும், அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். பால், காலைல காப்பி போட்டு கொடு, அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். மரியாதையா சிம்பிளா லாஜிக்கா சொல்லணும்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடிமை. ஒரு பால் பாக்கெட் வாங்குறது கூட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறது, முட்டைக்கு போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறதுலாம் என்ன ஏத்தாப்புல தான் கடை இருக்கேன். பழக்கமே இல்லை சார், நான் போய் வாங்கினதே இல்லையே. அதுக்கு தானே பழகுறோம். கோடி ரூபா கொடுத்தவங்க சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதில் முதல் விஷயம் இது. அது கஷ்டமா இருக்கு. நீங்கள் அதை கற்றுக்கிறது தானே சரியாக இருக்க முடியும். கஷ்டம் சார் அது. வேர்வை வர்ற வேலையா தர்றாங்கப்பா, அதை போய் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இந்த இதில் எந்த விஷயம் கஷ்டமாக இருக்கு உங்களுக்கு? என்ன போய் கடைக்கு போய் நீயே வாங்கிக்கோ, நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். இது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்லை, லேசி பிரின்சஸ். ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, பயமுறா. எனக்குமே எங்கள் வீட்டுக்கார் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல சார். அப்பாவும் பண்ணி நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அதே மாதிரி வீட்டுக்காரும் பார்த்துப்பாங்க. மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. நீங்கள் கம்ப்ளீட்லி ரிசீவராக இருக்கேன். முதல்ல அப்பா பார்த்துக்கிட்டாரு, இப்போ கணவர் பார்த்துப்பாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை வரும், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடும். இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் நான். பக்கத்தில் தானே சார் இருக்காங்க. சரி, அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகும், அப்போ செய்யலாம். நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? இப்போ இது மைண்டில் இந்த வேலைக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகலைன்னா இப்போ கத்த ஆரம்பிப்பீங்க. நான் எவ்வளோ வேலையை பார்க்குறது, இப்போ அது நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக குடும்பத்தை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதுங்கிற கொஞ்சம் சின்ன வேலை வருது. அந்த வேலையை நீங்க தட்டி கழிச்சிட்டு போனீங்கன்னா இதை விட பெரிய வேலை வருகிற போது அப்ப கோபம் ரொம்ப வரும். எல்லார் மேலே நம்ம எரிஞ்சு விழுவோம். இல்லப்பா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை எப்படி நடக்குதா செய்யும். ஐயா பயமா இருக்குல்ல இப்ப நான் பேசல. ஆக்சுவலா ஆமா சார். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. இவங்க எல்லாருக்குமே வேலை பளு கூடும், வயது கூடும். உங்களை பார்த்துக்கிட்ட உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் நீங்க பார்த்துக்க வேண்டிய நிலைமை வரும். புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனா எங்கேயாவது போகலாமா கேட்டால் அப்பா வீட்டுக்கு போகலாம். ஒரு 4th வீக் நான் கேட்குறேன், என்னமா எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போகலான்னு. அங்கே என்னதான் இருக்குது, அப்பா இருக்காரு. திருப்பூரில் இருந்தாங்க, நாங்கள் ஈரோடு. அவர் வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு ஈரோடுக்கே வந்துட்டாங்க. அவங்க மூத்த பொண்ணு கல்யாணம் முடிச்சு திருநெல்வேலி, இப்போ அவங்களே ஷிஃப்ட் பண்ணி ஈரோடுக்கே வந்துட்டாங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. இல்லை பிள்ளை வந்து நம்மளை பார்க்குற திருப்பூர் வரணுங்களே. அப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த கொங்கு மாவட்டத்தில் பக்கத்தில் 2 ஊர், அதானே திருப்பூர், ஈரோடு. பாசம்னால இது சாதாரண பாசம் இல்லையா, கால் வச்சா வலி கூட அளவுக்கு பாசம். ஷூ வந்து ஷூ ரேக்ல தான் விடணும், உள்ள வந்த உடனே பேக் வைக்கிற இடத்துல வைக்கணும், ஹெல்மெட்டை கரெக்டா அந்த இடத்துல மாட்டணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலுமே அவங்க எப்படி அவங்க அப்பா இருந்தாங்களோ அதே பங்க்சுவாலிட்டியை நம்ம கிட்ட எதிர்பார்க்கறாங்க. யூ ஆர் நாட் பெர்ஃபெக்ட், மை ஃபாதர் இஸ் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது தான் நீங்க அவர்கிட்ட இது வழியா சொல்ல ட்ரை பண்றது. புரியுது. அப்புறம் அதை இன்சிஸ்ட் பண்றீங்க. நீங்க தான், நாங்க தான், நாங்க தான், நீங்க தான். சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் எந்த முடிவா இருந்தாலுமே அவங்க அப்பா என்ன சொல்றாங்களோ அதான் கடைசியில் ஃபைனலாக வந்து நிற்கும் சார். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? அப்பா கிட்ட கேட்டு அப்பாவோட டிசிஷன் கேட்பேன், இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றதையும் நான் கேட்பேன். பட் நான் அப்பாவோட டிசிஷன் பக்கம் தான் நான் போவேன். நான் அது நீங்க சொன்ன ஃப்ளோல எப்படி இருந்துச்சுன்னா கேட்பேன், பட் அவர் என்ன சொல்றாரோ அதான் செய்வேன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எதுக்கு அவரை கேட்கணும்?
எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இவருடைய டெசிஷனை விட அப்பா டெசிஷன் கரெக்டா இருக்கும். அப்புறம் இவரை கேக்குறீங்க? அது கேட்கறதே இல்லையே. ஓ, கேக்குறதும் இல்லையா? நானும் கத்துறேன், என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றாங்களா? எக்ஸாம்பிள் ஒரு பூ கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், நான் ஒரு 2 முழம் இல்லை 1 முழம் போதும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து நிறையா வாங்கி கொடுப்பாங்க, நிறையா பண்ணுவாங்க. பிரியாணினா இந்த கடைக்கு தான் கூட்டு போவாங்க, நீங்கள் இங்கே கூட்டு போறீங்க. நான் வெறியாகி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். நீங்க உங்க அப்பா மேல இருக்க பாசத்துல அது சொல்ற மாதிரி தெரியல, அது ஒரு ஆயுதம் போல பயன்படுத்துற மாதிரி இருக்கு. யூஆர் இன்கேப்பபிள், நீ சரியா செய்யல, உனக்கு விவரம் பத்தல அப்படின்னு சொல்றதுக்கு உங்க அப்பா ஒரு கேடயமா நீங்க பயன்படுத்துற மாதிரி தெரியுது எனக்கு. கேடயமா பயன்படுத்தல சார். அப்பா மாதிரி வர முடியலனாலும் அதுல இப்ப கூட கொஞ்சம் அதான் சொல்றீங்க, உங்க அப்பா மாதிரி வர முடியலனாலும் ஒரு ஏத்து வாருங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. எமோஷனல் ஆகாதீங்க. அவர் ஏதோ ஆசை ஒரு கடைக்கு கூட்டு போறாரு, சாப்பிட வேண்டியதானே. நீங்க நல்லா காஸ்ட்லியா நல்ல இடத்த கூட்டிட்டு போனா நான் ஏன் சொல்ல போறேன்? நல்ல இடமா காஸ்ட்லியான இடமா? நான் காஸ்ட்லியான இடம். காஸ்ட்லியான இடத்துக்கு அவர் ஏன் கூட்டு போகல? சிக்கனமா இருக்கணும். நல்லது தானே. அத எனக்கு அப்பா அப்படி வளர்க்கலையே. இவ்வளவுக்கும் காரணம் பெரியப்பா. ஏ பெரியப்பா, ஏன் சிக்கனமா அவர் இருக்கிறாரு? குடும்பத்துக்காக. உங்களுக்கு சொத்து வேணுமா வேணாமா உங்க பிள்ளைகளுக்கு? கண்டிப்பா வேணும் சார். அப்ப சிக்கனமா இருக்கணுமா இல்லையா? கண்டிப்பா இருக்கணும். அப்ப சின்ன ஹோட்டலுக்கு போகணுமா பெரிய ஹோட்டலுக்கு போகணுமா? ஹோட்டலுக்கு போக வேண்டாம். அப்ப உங்க அப்பா சரியா உங்க வீட்டுக்காரர் சரியா? இந்த பாவியிடம் வந்து எங்களை காப்பாற்ற வந்த பரமபிதாவே. மல்லிகை சாமானும் வாங்கணும், பூஜை சாமானும் வாங்கணும். இவ்வளோ பேக் எல்லாம் இருக்குல்ல, கூட ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல. எங்க அப்பா தான் சார் எடுத்துட்டு வருவார் அந்த மாதிரி எல்லாம். நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. எனக்கு பேக்குமே அவர் தான் எடுத்துட்டு வருவார். ஆனா ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, நீங்க எல்லாம் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இல்ல, அல்ல அப்பாவை தலையில அரைச்சு வேலை வாங்கியிருக்கீங்க. அவன் குடிச்சு பழகிட்டா, நான் கொடுத்து பழகிட்டேன். உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடும், இப்போ நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா? நான் பீச்சுக்கு போனா என் பொண்ணோட போன எங்க மாப்பிளோட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ, என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை ஓரமா உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமை எல்லாம் பெரும் கொடுமை. சார் இன்னொன்று சொல்லட்டுமா? எங்கள் ஹனிமூனுக்கே மாமனார் மாமியாரும் கூட தான் வந்தாங்க. நான் உன் கூட தாமா இருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் உன் ஹஸ்பண்ட் பாரை ஏத்திட்டே போறாரு. எலக்ட்ரிக் சுடுகாடு. ஈவன் எங்க மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நீ 2 நாள் லீவ் எடுத்துக்க, நான் ஒரு 4 நாள் லீவ் எடுத்துக்கிறேன். நான் ஒரு சேர்ல உட்காந்துருக்கேன். இது வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, கூலி படத்தில். டாட் லிட்டில் பிரின்சஸ்னுடைய இந்த ஆட்டிடியூடை நீங்கள் விட்டுறணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கலாம் இந்த சேர்ல வச்சு. கூப்பிட்டா கூப்பிடு, கூப்பிட்டு பாரு. கம்பேரிசன் தான் சார் பண்ணக்கூடாது. கம்பேரிசன் பண்ணக்கூடாது. அதை பஸ்பமாக்கலாமா? முடியாது. சரி, ஓகே சார். பஸ்பமாக்கலாமா? அப்போ பஸ்பமாக மிட் நைட்ல கேக் கட் பண்றது வேண்டாம்னு சொல்லியிருக்காரு சார். பர்த்டே அந்த மாதிரி. யார்? அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதை சொல்லி அவங்க வழக்கத்தை வளர்த்து விட்டுருக்காங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? நான் நைட்டு கேக் கட் பண்ணுவோம், நீங்க அதை அலோவ் பண்ணணும். ஐ கான்ட் அக்செப்ட் சார். ஏம்மா? சார் அப்பா சின்ன வயசுல இருந்து என்ன, உனக்கு பிறந்த நாளுன்றதுனால நீ கேக் கட் பண்ற பழக்கத்தை இன்னைக்கு பழக்கப்படுத்திக்கிட்டேன்னா சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஆக்சுவலா எனக்கு இந்த ஷோட ஆங்கரா இருக்கிறதுனால நானே பஸ்பம் பண்றதுக்கு எனக்கு தனியாக ரைட்ஸ் இருக்கு. வயதிலே மூத்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன், அளவுக்கு அதிகமாக நடக்கிறேன், எதற்கும் ஒரு எல்லை உண்டு. ஒரு கெட்ட பழக்கம் எங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஒரு நாளும் உங்க கணவர் குடிச்சிடக்கூடாதுமா, நீ அதில் உறுதியா இருக்கணும். நீங்க எங்க அப்பா சொல்லியிருக்காருங்க, அதை கூட நீங்க கையில் எடுத்துக்கலாம். கேக் வெட்டக்கூடாதுன்னு உங்க அப்பா சொன்னதை இவர் ஏன் செய்யணும்னு நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? நியாயமா? இன்னைக்கு கேக் கட் பண்ணணும்னு நினைக்கிறது நாளைக்கு வெளியே எங்கேயாவது பெருசா செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்போம். வருஷம் அதனுடைய ஆசை வந்து கூட்டிட்டு போகும். இந்த தாட்டை பஸ்பம் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க, 2 பக்கமும் தூக்கலாம். இன்னொரு ஐடியா கூட ஒன்று சொல்லியிருக்காங்க சார். வீட்டை விட்டு கிளம்பும்போது ஒரு பாட்டு ஒன்று பாட சொல்லுவாங்க சார். ஆக்சுவலா தம்பி நீங்க இந்த சேர்ல அவரை தான் உட்கார வச்சாரு. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. தம்பி வாங்க. இவ்வளவுதான், இன்னும் 2 படி இறங்கினா முட்டை கடை வந்துடும்.
என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சேச்சே. அப்பா வேறு கணவர் வேறுன்னு ஏன் உங்களால ஒத்துக்க முடியல? அப்பா மாதிரி தானே சார் அப்புறம் அவரும் பார்த்துக்கணும். அப்பாவும் கணவரும் வேறு வேறுன்னு முதல்ல நீங்க டிசைட் பண்ணுங்க. ட்ரை பண்றேன் மேடம். கம்பேர் பண்ண மாட்டேன், ஆனால் எங்கள் அப்பா மாதிரி நல்லா பார்த்துக்கணும். அது பேர் தான் கம்பேர் பண்றதே. சரி, அவரை விட நல்லா பார்த்துக்கணும். அதுதான்மா, அது கம்பேர் பண்றதோட அடுத்த ஸ்டேஜ்மா. உங்களுக்கெல்லாம் 70mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா. பாத்ரூம்ல லைட் போயிருக்கோம். உடனே அவங்க ஃபோன் பண்ணி, அப்பா லைட் ஒன்று போட்டோம்லப்பா, அந்த லைட் போட்டு 6 மாசம் தான்ப்பா ஆகுது, அதுக்குள்ளே போயிடுச்சுப்பா. அவங்க அப்பா உடனே, என்னம்மா சொல்ற, அதுக்குள்ளே போயிடுச்சா? ட்ராமா பண்றீங்களா? இது பாத்ரூம், இது பல்பு. இப்போ இந்த பல்பு ஃபியூஸ் ஆயிடுச்சு. நம்ம வாங்கின அந்த குண்டு பல்பு உடஞ்சிருச்சு, வரையில ஒரு பல்பு வாங்கிட்டு வா, இவ்வளவுதானே? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இதுக்கு ஏன் பாண்டிச்சேரியில ப்ளூ சட்டை போட்ட ஒருத்தருக்கு போனை போட்டு அவருக்கு, அப்பா பல்பு வெடிச்சிருச்சுப்பா, ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? எது பண்ணாலும் எங்க அப்பா கரெக்டா தான் சார் பண்ணுவாரு. ஒரு பல்பு வாங்க இவனுக்கு தெரியாதா? சந்தோஷமா? இப்ப நீங்க எல்லாம் பிரின்சஸாவே இருக்கீங்க, எப்போது ராணியாக போகிறீர்கள்? ராணிங்கிறது பொறுப்பு. ஒரு குடும்பத்தின் தலைவியாவதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. வயசும் போய்கிட்டே இருக்கா இல்லையா? பொம்பளை பிள்ளை புரிஞ்சுக்க. இவங்க அப்பாக்கள்லாம் இருக்கிற மாதிரி மாமியார்கள் இருந்தா இவங்க தாங்கிக்குமாங்களா? உடனே வன்கொடுமை. நான் பெண்களுக்காக எழுத வந்தவள் தான், ஆனா இன்னைக்கு சூழல்ல பார்க்கும் பொழுது ஆண்கள்லாம் பாவமா தோணுது. பாவம். வெளியில சொன்ன வெக்க கேடு, சொல்லலண்டா மான கேடு. இதே மாதிரி ஃபோன் பண்ணி எங்க அம்மா கூட தான் நான் பீச்சுக்கு போனோம், எங்க அம்மா கூட தான் ஹனிமூன் போனோம் அப்படின்னு சொன்னா இவர்கள் இந்த டாட்ஸ் பிரின்சஸ் யாராவது ஒத்துக்குவாங்களா? வாய்ப்பில்லை ராஜா, சாத்தியமே கிடையாது. கண்டினியூஸ் பேம்பரிங் அப்படிங்கிறது இட்ஸ் டேஞ்சர். இட் இஸ் டேஞ்சரஸ். தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன். எத்தனை வீடுகள்ல நான் இன்னைக்கு பாக்குறேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க போன்ல, பிறந்த வீட்டுல இருந்து. உன் வீட்டு காரியத்தை பாரு, அல்லனா கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க, கூடயே வச்சுக்கோங்க. அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அம்மா பையன் வேண்டாம் என்று பெண்கள் சொல்வது சரி என்றால், அப்பா பிள்ளைகள் மட்டும் எப்படி சரி? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இளவரசிகள் கொண்டாடப்படுவார்கள், ஆனால் இளவரசிகளுக்கு மகுடம் கிடையாது. அரசிக்குத்தான் மகுடம். மகுடம் சூடிக்கொள்ளுங்கள். I don't care. ஆனா ஒண்ணு, நாளைக்கு அவார்ட் வாங்கிட்டு நான் இங்க வருவேன், நீங்க யாரும் தொடக்கூடாது.